மத நல்லிணக்கத்துக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சுறுத்தலையும் அநீதியையும் கண்டித்து நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற அரசியல் ரீதியாக எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியோடு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய தோழர் தடா ரஹீம் அவர்கள், அதே போல நாம் தமிழர் கட்சியோடு தோள் கொடுத்து நிற்கிற மதிப்புக்குரிய பேராயர் ஐயா சாம் ஏசுதாஸ் அவர்கள், இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றி சென்றிருக்கிறவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த பல்லாவரம் பகுதி பொறுப்பாளர் மதிப்புக்குரிய தம்பி தென்றல் அரசு அவர்கள், மதிப்புக்குரிய ஐயா குரலினியன் அவர்கள், அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பற்றி சொல்லுகிற போது மதிப்புக்குரிய பேராயர் அவர்கள் சொன்னார்கள், இந்த கன்னியாஸ்திரிகள் இருவரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள், இருந்தாலும் இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று சொன்னார்கள். கன்னியாஸ்திரிகள் விடுதலை செய்யப்பட்டதற்காக மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியா இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இந்தியா முழுவதும் நடக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது. இங்கு மத சிறுபான்மையினராக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிராக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய அடிப்படைகளாக இருக்கிற சங்க பரிவார இயக்கங்கள், RSS போன்ற இயக்கங்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதத்துவத்திற்கு எதிரான மனித விரோத செயல்களை கண்டித்து இந்தியாவின் அத்தனை மூலைகளிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை எழுப்ப வேண்டிய தேவையும் அவசியமும் இருந்து கொண்டே இருக்கிறது. நேத்து நான் சினிமா துறையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன், நேத்து 71வது தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுச்சு முந்தா நாள். அப்போ ஒரு படத்துக்கு 2 விருது கொடுத்திருக்கு. ஒன்றிய அரசினுடைய அந்த விருது வழங்கும் குழு ஒரு படத்துக்கு 2 விருது கொடுத்திருக்கு. அந்த படத்துக்கு விருது கொடுத்ததை கேரள மாநிலத்தின் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் அவமானமாக கருதுகிறார். அது என்ன படம்? தி கேரளா ஸ்டோரி அப்படின்னு ஒரு படம். அந்த படம் என்ன? இஸ்லாமியர்களுக்கு எதிரான படம். இஸ்லாமிய பெண்களோடு பழகினால் அவர்கள் இஸ்லாமிய பெண்களை பழக்கம் பிடிச்சு அவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி மதம் மாத்தி ISIS போன்ற தீவிரவாத இயக்கங்களுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்கன்னு RSS காரர்கள் சேர்ந்து, BJP காரர்கள் சேர்ந்து, சங்க பரிவார இயக்கங்கள் திட்டம் போட்டு எடுத்த ஒரு படத்தை, மக்கள் புறக்கணிச்ச ஒரு படத்தை கேரளாவில் ரிலீஸ் பண்ண விடாமல் தடை செய்யப்பட்ட ஒரு படத்துக்கு என்ன கொடுத்திருக்கான்? 2 விருது கொடுத்திருக்கான். சிறந்த இயக்குனர் விருது. அதை என்ன செய்யறான்? கேரள மாநிலத்தினுடைய காங்கிரஸ் MP KC வேணுகோபால், இது இந்த மாநிலத்திற்கு இழைக்கப்பட்டிருக்கிற அநீதி, இந்த மாநில மக்களை இவர்கள் இழிவு செய்கிறார்கள் என்று காங்கிரஸ் MP சொல்றார். எதிர்க்கட்சி தலைவர் சொல்றார். என்ன சொல்றாரு? கேரளா ஒரு அழகான பூமி, இங்கு வாழுகிற மக்கள் படித்த மக்கள், இந்த மக்கள் வேற்றுமையில் ஒற்றுமையோடு வாழுகிற மக்கள், இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களை இழிவு செய்து எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்துக்கு விருது கொடுத்தது என்பது ஒட்டுமொத்த கேரளாவையும் அவமானப்படுத்திவிட்டது இந்த நாடு என்று சொல்லுகிறார்கள். யூதர்கள் இந்த பாலஸ்தீனத்தில் பிள்ளைகளை மரத்துல தலைகளை கட்டி தொங்க விட்டு கத்தியால வெட்டான், கழுத்தை வெட்டான், ஒரே வெட்டில வெட்டினா அப்படியே கொண்டாடி குதிக்கிறான், ரத்தம் பீச்சு அடிக்குது, அதை பார்த்து துள்ளி குதிக்கிறான், ஒரே வெட்டில வெட்டிட்டானா. இவ்வளவு கொடூரமான மனநிலை கொண்டவர்கள் தான் இங்க இருக்கிறவனா, அவனோட வாரிசுதான் இங்க இருக்கிறவனா. ஆகவே இன்னைக்கு நாங்க
ஏதோ இந்த கன்னியாஸ்திரிகளுக்காக பேசணும். பாவம், அவங்க 2 பேரும் வந்து மருத்துவத்துறையை சார்ந்தவங்க. அவங்க 2 பேரும் மருத்துவத்துறையை சார்ந்தவங்க. இந்த கன்னியாஸ்திரிகள் 2 பேரும் வீட்டை கேரோ பண்ணி அந்த வீட்டுக்குள்ள 150-200 பேர் உள்ள பூந்த அடிச்சு நொறுக்கி, அதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ தலித்துகளை எல்லாம் பிடிச்சு ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் நிர்வாணப்படுத்தி ரோட்ல கூட்டிட்டு வரும்போது எட்டி அடிச்சு கூட்டிட்டு வந்து ஒரு இந்து கோயிலுக்கு முன்னாடி நிறுத்தி, அந்த இந்து கோயிலுக்கு முன்னாடி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அந்த இந்து கடவுளை வணங்க சொல்றான். நிர்வாணமா கையை தூக்கி தலையில வச்சு வணங்கு, கீழே விழுந்து படுத்து வணங்கு அப்படிங்க. இதெல்லாம் பொறுத்துக்க முடியுதா? இதெல்லாம் தாங்கிக்க முடியுதா? இதெல்லாம் பார்த்துட்டு வெறுமனே சர்ச்சில் பிரேயர் பண்ண முடியுமா? வெறுமனே மசூதியில நம்ம கடவுளை வணங்க முடியுமா? சொல்லு. இதுக்கெல்லாம் எதிர்வினை ஆற்ற வேண்டாமா? அதற்கெல்லாம் நமக்கு ஒரு உரிமை ஜனநாயக ரீதியா இருக்குல்ல. அந்த ஜனநாயக ரீதியான அந்த உரிமையை நாம் பயன்படுத்தணுமா வேண்டாமா? நமது சொந்தக்காரனுக்கு சொல்லு போதும். உன் சொந்தக்காரனுக்கு சொல்லு, உன் கூட வேலை செய்யறவன் பேசு, உன்னோட பழகிறவன் சொல்லு. எதுவுமே சொல்லாம உட்கார்ந்துட்டு வெறும் பைபிள் படிக்கிறதுனாலையும் பிரயோஜனம் இல்லை, குரான் படிக்கிறதுனாலையும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம எதிரி எதையும் படிக்காம கையில அருவாளோட இருக்கான், கையில கத்தியோட இருக்கான், கையில வாளோட இருக்கான். அவன் வெற்றதை கேட்டுட்டு ஒரு கன்னத்தில் அறைந்தால் நான் மறு கன்னத்தை காட்டுவேன் இருக்க முடியாது. இனி அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இது உங்களோட முடியாது. உங்கள் பிள்ளைகள், இனி பிறக்க போற உங்க பிள்ளைகள் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். அதனாலதான் சொல்றோம், நீ எப்படி மதத்தை பரப்ப வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதே போல உங்களுக்கு விடுதலை வழங்குகிற ஒரு அரசியல் கட்சியை வெல்ல வைக்கணுங்கிற உறுதியை ஒவ்வொருவரையும் எடுக்கணும். இன்னைக்கு உங்களுக்காக நாம் தமிழர் கட்சி களத்தில் நிக்குது. நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கு விரோதமான கட்சி. நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் சாத்தானின் பிள்ளை என்று சொல்லிவிட்டார். ஐயா, அவர் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லல. அவர் வந்து அநீதிக்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிராக செயல்படுகின்ற திமுகவுக்கே ஓட்டு போடுறீங்களே, திமுக சாத்தானுக்கே ஓட்டு போடுறீங்களேங்கிறதுக்காக அப்படி சொன்னார். ஐயா, ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? உங்களை சொல்லல. திமுகவும் அதிமுகவும் எப்பவுமே RSS சங்க பரிவார இயக்கங்களுக்கு ஆதரவா தான் நிற்கும். இது கலைஞர் கருணாநிதி காலத்திலிருந்து வரலாறை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால நாம் தமிழர் கட்சி உங்களுக்காக களமாடுவதற்கு இங்க நிக்குது. அதே போலதான் இந்த 2 கன்னியாஸ்திரிகளுக்கு வந்து விடுதலை கொடுத்துட்டாங்க. அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இல்ல, இந்த பிரச்சனை இங்கேயும் வரும். அதுக்குதான் அன்னைக்கு ஒரு நாள் காலையில 6 மணிக்கு எங்க ஊருக்கு ட்ரெயின் வந்து 7:45க்கு அதுல ஏத்தி விடுறதுக்காக சோழன் எக்ஸ்பிரஸ்ல ஏத்தி விடுறதுக்காக ஒருத்தரை கூட்டிட்டு போனேன். போய் நின்னா அந்த படியில ஏறி 7வது பிளாட்ஃபார்முக்கு போனா, படியில ஏறதுக்கு நிக்கிறேன். 1/2 மணி நேரமா நிக்கிறேன். அந்த படி மேல ஏறவே முடியல. காரணம் என்னன்னா, 1/2 மணி நேரமா மந்தையா வடநாட்டுல இருந்து வந்து ஆள் இறங்கிட்டே இருக்கிறான். ஏதாவது ஒரு சைடுல போயிடலான்னு பார்த்தா கூட கேப் கிடைக்கல. எவனும் சட்டையும் போடல, ஒண்ணும் போடல. பேர் பாடி, முதுகுல ஒரு பைய போட்டுக்கிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கான். ஒரு 10,000 பேர் வர்றான். பார்த்தா பகீர்னு ஆகி போச்சு. தொடர் நடுக்கம் எடுத்துருச்சு. ஐயோ, இந்த மாநிலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற கவலை நமக்கு ஏற்பட்டு விட்டது. அதனாலதான் என்ன செய்யறான், பீகார்ல எவன் தமிழ்நாட்டுக்கு போயிட்டானோ அவனுக்கெல்லாம் ஓட்டுரிமை இல்லடான்னு சொல்லிட்டான். இது வரைக்கும் அவன் அறிவிச்சிருக்கிறது 65 லட்சம் பேர். 65 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறான். அவனுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டுரிமை வாங்கிக்க, இங்க உனக்கெல்லாம் ஓட்டுரிமை இல்லைன்னு அவன் சொல்லிட்டான். தமிழ்நாட்டில் 1 கோடி பேருக்கு ஓட்டு கொடுத்தா, ஓட்டு போட்டுவீங்கன்னா நீங்க நாளைக்கு யாரு வருவா ஆட்சி அதிகாரத்துக்கு? யோசிங்க. அதனால இங்கே திரண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய பேச்சை ஆங்காங்கே நின்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களை, உங்களுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை சொல்றோம். அது என்னன்னா, இந்த நாடு மிக மோசமான காவி தீவிரவாதத்துக்கு உட்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாடு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் தொடர்ந்து வன்முறைக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிறது. படுகொலை செய்து இந்த வன்முறை, மணிப்பூர் வன்முறையை நினைச்சு பாருங்க. எத்தனை தேவ ஆலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன, எத்தனை உயிர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், எத்தனை பெண்கள் பட்ட பகலில் கற்பழிக்கப்பட்டார்கள். இதெல்லாம் செஞ்சது யாரு?
அந்த மாநிலத்தினுடைய பிஜேபி அரசின் அனுமதியோட ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார இயக்கத்தை சேர்ந்தவங்க தான் அதை செஞ்சாங்க. மத்தியில ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மோடி அவர்கள் எங்கெங்கே போறாரு, தமிழ்நாட்டுக்கு இத்தனை தடவை வர்றாரு, ஒரே ஒரு தடவை பாதிக்கப்பட்ட அந்த மணிப்பூர் மக்களை போய் பார்த்தாரா? ஏன் பார்க்கல சொல்ல பாப்போம். அதனால நம்ம மாநிலம் வந்து ஒரு செக்யூர் மாநிலம், ஒரு பாதுகாப்பான மாநிலம். இங்க கிறிஸ்துவ இஸ்லாமியங்கிற உணர்வு யாருக்கும் இல்ல. இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இந்துங்கிற உணர்வு சுத்தமா கிடையாது. அத முதல்ல புரிஞ்சுக்க. கிறிஸ்துவர்களுக்கு கிறிஸ்துவருங்கிற உணர்வு இருக்கு, இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியங்கிற உணர்வு இருக்கு. ஆனா தமிழர்களுக்கு இந்த ரெண்டு மதமும் சாராத எவனுக்கும் நான் இந்துங்கிற பெருமையோ நான் இந்து என்கின்ற உணர்வோ சுத்தமா கிடையாது. புரியுதா நான் சொல்றது? அதனால இந்த நிலப்பரப்பை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு 2026 ஏர் உழவன் சின்னம் விவசாயி சின்னத்தில் நீங்க வாக்களித்தீர்களானால் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்கள் தலைவர் உட்பட நாங்க தான் களத்துல முதல்ல சாவோம். உறுதி கொடுக்கிறேன், ரத்தத்தில் கையெழுத்து போட்டு தரேன். இஸ்லாமிய கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னா நாங்க அழிவமை ஒழிய இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் மேல ஒரு மண் நாங்கள் விடமாட்டோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.